ஹாய் ஹலோ ஆல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஏற்கனவே இருந்தீங்கன்னா மீண்டும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவில் இடையில நானே வீடியோ போடுறதே 3 மாதத்துக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. தள்ளி தான் போடுறேன். கன்சிஸ்டன்சி என்னால் போட முடியலன்னு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இதுலேயும் பார்த்தா வீடியோக்கு டிஸ்லைக் போட்டு போகிறாங்க. பிடிக்கலன்னா அப்படியே போக வேண்டியதான். ஏன்டா டிஸ்லைக் பண்ணிடுறீங்க? என்னடா அவங்க சொல்கிறது? முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்ணுறது வெளிப்படையாக தெரியுது. கொஞ்சம் ஒரு டாஸ்க் ஜெயிச்சாங்க, அதுவும் ஜெயிச்சது ரொம்ப இதெல்லாம் இல்லை. சும்மா அவங்க கொடுத்தபடி ப்ளே பண்ணால் அவங்க அதுக்கப்புறம் தெரியலன்னு தான் சொல்லணும். வேறு எதுவுமே பண்ணலை அவங்க. எனக்கு தெரிஞ்சு தலை லைட்டாக அடிபட்டுருக்கு, அதெல்லாம் வலிக்குது. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. அவங்க டாஸ்க் முடித்ததோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி சேதுநாட்டை பேசிக்கிட்ட கூட அப்படியே நான் பாரு விழுந்தப்போ அப்படியே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் சேதுனா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க விழுகையில் எப்படி இருந்தாங்க? விழுகையில் நார்மலாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த சேதுநாட்டை பேசையில் மட்டும் எனக்கு மனசு பதறி போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கனி வந்து ரொம்பலாம் அவங்க சூதுவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கனி அப்படின்னா இப்போ பாருங்கள், எல்லாருமே வந்து சாண்ட்ராலேருந்து இப்போ அருள்லேருந்து எல்லாருமே வந்து திவ்யா முதற்கொண்டு கனியை இப்போ வந்து டார்கெட் பண்ணாங்க. அடுத்து கனியை வெளியே அனுப்பிச்சிடுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது மக்கள் ஓட் லிஸ்ட்டில் திரும்பிடும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே கனி தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சபரியை டார்கெட் பண்ணாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். சபரியை டார்கெட் பண்ணி சபரியை ஃபுல்லாக முடிச்சு விட்டாச்சு. இப்போ சபரி இனிமேல் வந்து எது பேசணுன்னா கூட யோசிக்கிற மாதிரி அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கு தான் பிளான் போட்டது, ஸ்கெட்ச் போட்டது. இப்போ இனிமேல் சபரி வந்து கொஞ்சம் யோசிப்பாப்புல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஓரளவுக்கு இவங்கள உடச்சி பேசுகிற அளவுக்கு வந்து வினோத் இருக்காப்புல. வினோத்துக்கு வந்து ஓட் லிஸ்ட்டும் வருது. அதே மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாரு டக்குன்னு. இன்னும் கொஞ்சம் இப்போ தான் வந்து இனிமேல் தான் வந்து வினோத் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அப்பியரன்ஸாக ஃபுல் மோடில் வந்து கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து வினோத் வந்து திவாகரை ஷூட் அப் பண்ணியே திவாகர்னு அவரை ஓட்டிட்டாரு. இப்போ இனிமேல் நடக்கிற கேம்ஸ்லேயோ டாஸ்க்லேயோ இனிமேல் வினோத் கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதே சமயம் வந்து இந்த டார்கெட்டிங் டீம் இருக்குல்ல, மொத்தமாக டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு சபரியை டார்கெட் பண்ணி அவங்க முடிச்சு விட்டானுங்க. வெளியில் போகல, மற்றபடி உள்ளே வந்து ஏற்று பேசாத அளவுக்கு அவரை வந்து சபரி வந்து ரொம்ப அந்த இது பண்ணனால மட்டும் இல்லாமல் பிரஸ் பிரச்சனையை வச்சு இது பண்ணி விட்டாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து கனியை வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. கனியை மாற்றி இப்படி சொல்கிறது. பத்தாவதுக்கு கமருதீனும் சேர்ந்துட்டு கனி வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்காத லிஸ்ட்டில் வந்து சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரொமோவில் சொல்லியிருக்காரு. இது மேக்ஸிமம் நான் என்ன சொன்னேன், கனியை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணீங்க. இப்போ கனியை டார்கெட் பண்ணால் இப்போ அடுத்த வாரம் உங்கள் ஆளுங்களாம் டார்கெட் பண்ணணும். அது எப்படியுமே அது திரும்பி நடக்க தான் போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனி ஓரளவுக்கு ஓகேன்ற பட்சத்தில் கனி வந்து அவ்வளோவா திருப்பி அடிக்கிற மாதிரி ஆள் கிடையாது. பதிலுக்கு பதில் பேசணும், ரொம்ப 2 இடத்துல பேசுவாங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு ஆப்போசிட்னா அவங்களுக்குள்ளே இல்லைன்னா சபரி கொஞ்சம் ரீபேக் ஆகணும். சபரி கொஞ்சம் உடஞ்சிட்டாப்புலன்னு நினைக்கிறேன். சபரி ப்ளஸ் வந்து வினோத் 2 பேருமே வந்து வேக்கப் ஆகி வந்தாங்க, கேமுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல கேமாக இருக்கும். ஏன்னா இவங்க டார்கெட் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு அடுத்து யாரை பண்ணுவாங்க? இப்போ சபரி முடிச்சிட்டாங்க, அடுத்து கனிக்கு அடுத்து ரம்யா ஜோ வரும். ரம்யா ஜோக்கு அப்புறம் யார் வரும்னா சுபிக்ஷாக்கு அப்புறம் யார் வரும்னா வியானா. இவங்களோட ஃபார்மேட் படி அப்படியே ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஓட் லிஸ்ட் அப்படி இருக்க போகிறதுல மக்களுக்கு தெரியும் யார் என்ன எப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.